Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Samsung Galaxy M31s இந்த மொபைலோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ப்ளஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைல் எப்படி இருந்தது, இது வொர்த்தா இல்லையா, ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ இது வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வரும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிங்க. அப்படி செட் பண்ணால் மட்டும் தான் இது மாதிரி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ், பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ், இது மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட M31s அப்படின்ற சிம்பிளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த பேக் சைடில் அவங்களோட மொபைலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வேரியண்ட் என்ன ஸ்டோரேஜில் வருது அப்படின்றதும் ப்ளஸ் IMEI டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M31s அந்த நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இதோட ரேட் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பாக்ஸோட சீலை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளார சாம்சங் அப்படின்ற ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளார ஒரு சில புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைட், ரிஜினல் கைட் அண்ட் வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸும் ப்ளஸ் ஒரு சிம் எஜெக்டர் டூலும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பாக்ஸில் இருந்தது. அது மட்டும் இல்லாத நம்மளோட சாம்சங் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா டைப் சியில் தான் வந்து டைப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாத நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள், டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொபைல் பார்ட்டுக்கு வரலாம். ஸோ மொபைலை கையில் எடுத்த உடனே ஒரு ப்ரீமியம் லுக் ஒரு கையில் எடுத்த உடனே கிடச்சிது. ஸோ இப்போ மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் கிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் மேட் பண்ண மாதிரி இருக்குது. பட் இது எல்லாமே மேடப் ஆஃப் கிளாஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க சாம்சங் தரப்புலேருந்து. பட் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. பாட்டம் சைடில் சாம்சங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ப்ரீமியம் மொபைல் மாதிரி இருக்குது. பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர மொபைல் மாதிரியே இருக்குது. பக்காவான ஒரு கிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது மிராஜ் பிளாக். இதிலே ஒரு மிராஜ் ப்ளூன்னு ஒன்று வருது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. நான் கூட வெயிட் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்குலாம் வெயிட் மொபைல் இல்லை. ஸோ இப்போ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ 1/1 நம்ம பார்க்கலாம். மொபைலோட ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு சென்சார். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட பாட்டம் சைடுன்னு வரையில் ஹெட்செட் போர்ட், அப்புறம் சார்ஜர் போர்ட், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலன் மைக் அண்ட் ஸ்பீக்கர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட லெஃப்ட் சைடுன்னு வரையில் சிம் போடுறதுக்கான ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். டோட்டலாக 3 ஸ்லாட்ஸ் வந்து இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6.5 inches ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சோலோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். மார்னிங் தான் எடுத்தேன் இது. ஸோ இது வந்து செல்ஃபி கேமரா. இது வந்து போர்ட்ரேட் மோடில் எடுத்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. ஸோ இந்த மொபைலோட பேக் சைடுன்னு வரையில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. வித் இன்டெல்லி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் 1/1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 64 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் 5 மெகாபிக்சல் வந்து மேக்ரோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸ் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடில் போட்டு எடுத்தது. ஸோ இதுவே அல்ட்ரா வைட் மோட் போடும்போது ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஜூம் பண்ணியும் பார்த்தா நல்லாவே இருக்குது. ப்ரீமியமாக இருந்தது குவாலிட்டி ஆஃப் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ இதே சேம் அதேமாதிரி மார்னிங் எடுத்தது தான். இது வந்து அல்ட்ரா வைட் ஷாட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் 4K ரெக்கார்டிங்ஸு. கலர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக் கேமராவில் 4K 30 fps வீடியோஸ். ஸோ நான் ஷூட் பண்ணும்போது கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நான் ரெட்மி நோட் 6 ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தேன்.
கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம்சங் வந்து கண்டிப்பாக வந்து கேமராவில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்க்கு ஒரு தம்ஸ் அப்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பார்ட்னு வரையில் 6.5 inches ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் ஒரு யூடியூப்பில் 4K வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஸோ அதுதான் ஓடிட்டுருக்கு. பார்த்தாலே தெரியுது கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட சவுண்டை பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலோட ஸ்கீ ஸ்பெக்ஸ்னு வரையில் 6.5 inch AMOLED டிஸ்பிளே, குவாட் கேமராஸ், அடுத்தது ஃப்ரண்ட்டில் 32 MP 6000mAh எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கைஸ், சாம்சங் கேலக்ஸி M31s இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் வீடியோ ஆடியோ டெஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மொபைலோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் HTC Desire 626 இந்த மொபைல் மாடல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெட்மி Note 6 Proக்கு மூவ் ஆனேன். ஸோ அதை ஒரு 1.5 year யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது சாம்சங் கேலக்ஸி M31s இந்த மொபைல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மொபைலில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா தாங்க வேறு லெவல். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 64 MP இன்டெலிகேம் வந்து சாம்சங் M சீரிஸில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வேறு லெவல் கேமராங்க. நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். நான் ஒரு சில சாம்பிள்ஸ் தான் காட்டினேன். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா வாங்கியிருந்தா கண்டிப்பாக போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரேட்டுக்கு சூப்பரான ஒரு ஒர்த்தான கேமரா தான் நான் சொல்லுவேங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் சூப்பரான ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் எதனா ப்ரௌஸ் பண்ணும்போது சரி, இல்லை வீடியோஸ் பார்க்கும்போது சரி, இல்லை இமேஜஸ் எதனா எடுக்கும்போது சரி, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேட்டரி. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 25 watt வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை வச்சு நீங்கள் வேறு மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் Type C கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் வரையில் சூப்பராக இருக்குங்க. நான் ரெட்மி Note 6 Pro யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த மொபைலோட மைனஸ் பார்ட்னு வரையில் இதோட ப்ராசஸர் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா exynos 9611 இந்த ப்ராசஸ் வந்து நிறையா மொபைல் கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு ஸ்னாப்ட்ராகன் மூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கால் குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் மொபைல் வால்யூம் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது, கால் பேசிட்டு இருக்கும்போது, லவுட் ஸ்பீக்கர் போடாமல் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேமரா பக்கத்தில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில வைப்ரேஷன்ஸ்லாம் இருந்தது. என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட மொபைலில் இது இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த மொபைலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சாம்சங் கேலக்ஸி M31s இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காத ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலோட கேமராவுக்கு டெடிகேட்டட் வீடியோ வேணுமா, ஸோ இந்த மொபைல் யூஸ் பண்ணி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.